ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய 50 days சேலஞ்ச், அதாவது 0 to ஹீரோவில் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் 15th டே. ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம 11 and 12க்கு முடிச்சிட்டோம். எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 1 words மட்டும்தான் இருக்குது. லெசன் 21, 22 and 23ல் இருக்க 1 words அண்ட் ஆன்சர் இன் 1 or 2 sentence. ஸோ அது மட்டும்தான் கவர் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 11 and 12க்கு ஃபிசிக்ஸ்க்கு போட்டிருக்கோம், அதுமாதிரி 10க்கு சயின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. கண்டிப்பாக அபவ் 90 உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே படித்ததை திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மறந்து போயிடும். ஃபிசிக்ஸ் படிக்கும்போது டெரிவேஷன் கொஷின்ஸ் எல்லாத்தையும் எழுதி பாருங்கள். ஸோ ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 daysக்கு அப்புறம் சேம் கொஷினை பார்க்காம உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்வ் பண்ண வருது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்ஸ் ஒரு வேளை நீங்கள் பார்க்குறீங்க, சம்ஸ் பார்த்தீங்கன்னா தான் சென்டம் கிடைக்கும். ரொம்ப ஈஸியானது ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படின்னா அது சம்ஸும் அந்த டெரிவேஷன் பார்ட்ஸ் மட்டும்தான். ஸோ சம்ஸ் வந்து கிவன் வச்சு அது நம்ம ரிலேட்டடாக என்ன கொஷின் படிச்சிருக்கோம், ஸோ அப்போ என்ன ஃபார்முலா போடலாம், அதில் என்ன கொடுத்துருக்காங்க, எதுக்கு பதில் ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும், உங்களால் சம்ஸும் கவர் பண்ண முடியும். 10th ஸ்டாண்டர்டுக்கு சம்ஸ் பார்த்தீங்கன்னா லெசன் 1ல் 2 மார்க்ஸ் சம்ஸ் வரும். அதே மாதிரி லெசன் 6ல் E = mc², மாஸ் டிஃபெக்ட்ஸ் வச்சுருக்கோம். அது நெக்ஸ்ட்டு pH ரிலேட்டடாக சம்மு, அப்புறம் மாஸ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி சம்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கனாலே உங்களால் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.